ஹாய் ஆஃபீஸர்ஸ், குரூப் 2 இங்கிலீஷ் ரிலேட்டடாகவும் தமிழ் ரிலேட்டடாகவும் ஒரு விஷயம் சொல்கிறேன் பார்த்துங்க. நம்மளுக்கு இங்கிலீஷில் வந்துட்டு ரைட்டிங் ஸ்கில்ஸும் அதுக்கப்புறம் யூனிட் 4 டெக்னிக்கல் டேர்ம்ஸும் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. நீங்கள் ஈவன்டோ வந்துட்டு ஏதாச்சும் இன்ஸ்டியூட் புக் நீங்கள் ஆசன், வெற்றி, டிஜிட்டல் பாரதி, அதுக்கப்புறம் குவிக் லேர்னிங் ஃபார் ஆல் இந்த புக்ஸ் எல்லாம் வாங்கியிருப்பீங்க. எல்லாருமே நம்ம அதை தான் படிப்போம். ஆனால் நம்மளோட ஸ்கூல் புக்கில் இதுக்கான கண்டென்ட் இருக்குது. அது என்ன அப்படின்னா 6th to 10th அப்படின்னு மட்டும் தயவு செஞ்சு நினச்சிடாதீங்க. அதுதான் இல்லை, நான் காமிக்கிறேன் பாருங்க. இங்கே ஸ்கூல் புக் உள்ள போயிட்டீங்க அப்படின்னா நல்லா பார்த்துக்குங்க. 11th அது கம்யூனிகேட்டிவ் இங்கிலீஷ் எல்லாத்துக்குமே தெரியும். 11th ஆஃபீஸ் மேனேஜ்மெண்ட்னு ஒன்று இருக்கு. இங்கிலீஷ் மீடியம் தமிழ் மீடியம் இருக்கு. அதே சமயம் ஒரே செகண்ட் 12th ஆஃபீஸ் மேனேஜ்மெண்ட் இங்கிலீஷ் மீடியம்னு இருக்கு. அடுத்து பாருங்க, அதுக்கப்புறம் 11th எம்ப்ளாயபிலிட்டி ஸ்கில்ஸ். இந்த புக் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். இதுல வந்துட்டு நம்மளோட ஜிஎஸ் ரிலேட்டட் ஆக்ட்ஸ் இருக்கு. அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம சிலபஸ் உள்ள லெட்டர் ரைட்டிங் எல்லாமே கொடுத்துருக்காங்க. இந்த ரெண்டையும் பாத்துருங்க. ஓகேங்களா? 11th எம்ப்ளாயபிலிட்டி ஸ்கில்ஸ், 12th எம்ப்ளாயபிலிட்டி ஸ்கில்ஸ், அதுக்கப்புறம் 11th ஆஃபீஸ் மேனேஜ்மெண்ட், 12th ஆஃபீஸ் மேனேஜ்மெண்ட். இதை டவுன்லோட் பண்ணி சிலபஸ்ல உள்ளதை மட்டும் நீங்க பாத்தீங்கன்னா போதும். தயவு செஞ்சு எங்காச்சும் அட்டன்லாம் படிச்சுட்டு இருக்காதீங்க. அந்த மாதிரி படிக்க மாட்டேங்க. அப்படி டிஎன்பிசி கேட்கறது இல்ல. ஸோ சிலபஸ்ல உள்ளதை தெளிவா படிச்சுங்க. சரிங்களா? இது எங்க போய் டவுன்லோட் பண்ணலாம் அப்படின்னா ஒரே செகண்ட் அதையும் காமிச்சிடுறேன். இந்த ஷார்ட்ஸ் வந்து 3 நிமிஷம் தான். அதுக்குள்ள டக்குன்னு முடிக்கணும். இல்லைன்னா எனக்கே லைட்டா படப்படுங்குது. ஒரு நிமிஷம். இங்க பாருங்க, இந்த வெப்சைட் தான் www.tntextbooks.in போனீங்கன்னா போதும். அதுக்குள்ள வந்துட்டு இந்த மாதிரி புக்ஸ் எல்லாம் கொடுத்துருப்பாங்க. ஸோ நம்ம வந்துட்டு 11th 12th இதெல்லாம் டவுன்லோட் பண்ணிக்கணும். நீங்க பாக்குற யூடியூபர்ஸோ நீங்க வாங்கியிருக்க யாராச்சும் இதெல்லாம் சொல்லியிருப்பாங்களா அப்படின்னு கேட்டா ஒருத்தருமே சொல்லியிருக்க மாட்டாங்க. ஸோ நாம தான் நம்மளுக்கு தேவையானது செல்ஃப் ஒர்க் பண்ணிக்கணும். அவங்களுக்கெல்லாம் டிஎன்பிசி கல்வி உத்தரவுக்கு தான் நேரம் இருக்கு. ஸோ தயவு செஞ்சு அவங்களாம் யாரும் எக்ஸாம் எழுத போறது கிடையாது. நாம தான் எக்ஸாம் எழுத போறோம். அவங்கள மட்டும் சொல்றதை ஃபாலோ பண்ணிட்டு இருக்காம செல்ஃப் ஒர்க் பண்ணுங்க. அப்பதான் இந்த விஷயம்லாம் நம்மளுக்கு தெரியும். இதெல்லாம் நான் ஏன் பார்க்கணும்னு சொல்றேன். இங்க பாருங்க. ஸோ 11th எம்ப்ளாயபிலிட்டி ஸ்கில்ஸ்ல பின்னாடி 1 மார்க்ல கொடுத்துருப்பாங்க பாருங்க. யூ ஃபர்ஸ்ட் மோட் ஆஃப் அப்ளிகேஷன், இன்ட்ரடக்ஷன் டு யுவர் ப்ராஸ்பெக்டிவ் எம்ப்ளாயர்ஸ், ரெஸ்யூம், அப்ளிகேஷன், கவர் லெட்டர், லீவ் ஃபார்ம். இதெல்லாம் வந்து எதுல வருங்க? டெக்னிக்கல் டேர்ம்ஸ்க்குள்ள வரும். இந்த இடத்துக்கு டெக்னிக்கல் டேர்ம்ஸ்ல அட்மினிஸ்ட்ரேட்டிவ்ஸ்ல வரும். இல்லைன்னா ரைட்டிங் ஸ்கில்ஸ்ல லெட்டர் ரைட்டிங், டைப்ஸ் ஆஃப் லெட்டர்ஸ், இந்த மாதிரி எம்சிக்யூ டைப்ஸ்ல இதெல்லாம் வரும். ஸோ இதெல்லாம் நாம தான் புரிஞ்சு படிச்சுக்கணும். அப்புறம் 12th இது வேற எல்லாத்தையும் காமிக்க முடியாது. ஸோ இந்த மாதிரி இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து சிலபஸ்ல உள்ளதை மட்டும் எந்த டாபிக் உள்ளுக்குள்ள போய் பாருங்க. அப்பதான் தெரியும். வெறும் இதை மட்டும் பார்த்தா நம்மளுக்கு ஒண்ணுமே தெரியாது. உள்ளுக்குள்ள போயிட்டு சிலபஸ் ரிலேட்டடா என்னெல்லாம் இருக்கோ அதை படிச்சுங்க. 11th இருக்கு அண்ட் 12th ஆஃபீஸ் மேனேஜ்மெண்ட் வந்துட்டு இதெல்லாம் கொடுத்துருப்பாங்க. தோ டே டு டே ரொட்டீன்ஸ் திங்கிங் இன் ஆர்கனைசேஷன், அதுக்கப்புறம் டேஸ் ஆஃப்டன் ரெஃபர்ஸ் டு கெட்டிங் திங்ஸ் டன் த்ரூ அதர்ஸ். இதெல்லாம் ரொம்ப 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 முக்கியம் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் டேர்ம்ஸ்ல. சரிங்களா? தமிழுக்கு வந்துட்டு சிலபஸ்ல பாத்தீங்கன்னா ஒரே ஒரு விஷயம் சொல்லிடுறேன். ஆவண உள்ளடக்கங்களை, இங்க பாத்தீங்களா, ஆவண உள்ளடக்கங்களை புரிந்து கொள்ளும் திறன் அப்படிங்கிறதுக்கு அந்த ஆஃபீஸ் மேனேஜ்மெண்ட் புக்கும் கண்டிப்பா ஹெல்ப் பண்ணும். 11th and 12th தமிழ் மீடியத்துல இருக்கு. டவுன்லோட் பண்ணி படிச்சுங்க. வெப்சைட்ல டவுன்லோட் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச்.